அதிமுக மற்றும் திமுக இந்நாட்டை பிடித்துள்ள சனியன்கள் என்று கூறியுள்ள பாமக தலைவர் ராமதாஸ், திராவிட கட்சிகள் என்ற குட்டையில் ஊறிய மட்டைகளுடன் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் 2014-2015 ஆண்டுக்கான நிழல் பட்ஜெட்டை திங்களன்று சென்னையில் வெளியிட்டார். கல்வி, சுகாதாரம், விவசாயத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கியும் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கும் பல்வேறு விவரங்களை தனது பட்ஜெட்டில் தெரிவித்திருந்தார். குஜராத்தில் போக்குவரத்து வசதிகள் நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளதாக தனது நிழல் பட்ஜெட் விளக்கத்தின் போது பாராட்டு தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் நேரடி பதில் அளிப்பதை ராமதாஸ் தவிர்த்தார். கத்திரிக்காய் முற்றினால் கடைத்தெருவுக்கு வரும், அப்போது தெரிந்து கொள்ளுங்கள் என்று ராமதாஸ் கூறினார். உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போறது, உங்களுக்கு எதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிய போகுது. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ நேரத்தில் சொல்லுவோம், என்ன எது நடந்தாலும் அதை கத்திரிக்காய் விளைஞ்சதுனாக்கா கடைக்கு வரப்போகுது. அதிமுக, திமுக மற்றும் தேமுதிகவுடன் கூட்டணி அமையுமா என்று கேட்டபோது, அதிமுக மற்றும் திமுக இந்நாட்டை பிடித்துள்ள சனியன்கள் என்றும், திராவிட கட்சிகள் அனைத்தும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றும், அவர்களுடன் கூட்டணி கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். திமுக, அண்ணா திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கணும், அழிக்கணும். அது ஒண்ணுமே இல்லாம பண்ணணும். அந்த ரெண்டு கட்சி 47 வருஷமா தமிழ்நாட்டை பீடித்த சனியன்கள் சொல்லலாம். அது காமராசர் வார்த்தையில சொல்லணும்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். வட மாவட்டங்களில் பாமக வேட்பாளர்கள் சிலரை ஏற்கனவே அறிவித்துள்ள ராமதாஸ், வரும் லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியா, கூட்டணியா என்பதில் உறுதியான அறிவிப்பை வெளியிடவில்லை.